இப்ப சிஎம் அவர்களுக்கு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஒரு தலைவரா என்னென்ன கோரிக்கைகள் வந்து அவங்க நிறைவேற்றணும்? உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு? எங்களுக்கு என்னன்னா மெயினான கோரிக்கை வந்து எங்க உயரம் குறைஞ்சவங்களை வந்து தனிப்பயிற்சியா 1,50,000 பேர் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்குன்னு செய்யறாங்க. அதுல வந்து கடும் மாற்றுத்திறனாளின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, ஆமா. அதுல வந்து எங்களை இன்க்ளூட் பண்ண சொல்றோம். ஓகே. ஏன்னா நாங்க பஸ்ஸும் ஏற முடியாது, எதுவுமே போக முடியாது. நாங்க எதா இருந்தாலும் ஆட்டோ வச்சு தான் போகணும், எல்லாமே வேலைக்கு தான் போகணும். எங்களுக்கும் அந்த அந்த கடும் ஊனமுற்றோர் கொடுக்குற அமௌண்ட்டே எங்களுக்கு கொடுங்க. ம். இந்த 1,500 கொடுக்காதீங்க. ஒரு இப்போ கடும் ஊனமுற்றோருக்கு 5,000 கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கும் அந்த 5,000 கொடுங்க ம். அப்படின்னு. ஓகே, ஓகே. ஏன்னா எங்களையும் ஏற முடியாது, எங்களுக்கும் அந்த பஸ் ஏறத்து கஷ்டம். ஆட்டோட்டா நாங்களும் ஏறி போகணும், நாங்களும் எல்லாமே ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே இது பண்ணுறோம். புரியுது. அதுக்கான சொல்லி வச்சுக்கிறோம். எங்களுக்கான தனிமையாக படுத்தணும். உயரம் குறைஞ்சவங்க மாற்றத்தினாலாம் அவங்களுக்கான சலுகையை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் எதுவுமே கிடையாது. ம். ஒரு சலுகை கூட கிடையாது. அது எதிர்த்து குரல் கொடுத்துருக்கீங்க? கொடுத்துக்கிறேன். கொடுத்து தான் இப்போ நான் போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு போராட்டம் நடத்தினேன், பெரிய அளவில் போராட்டம். ம். அது யாரோ பேசி அப்புறம் தான் சொன்னாங்க நான் இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் நிறைவேற்றலை. ஓகே. ஒன்னே ஒன்று என்னன்னா 3 சக்கர வண்டி எங்களுக்காக மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணுறேன்னாங்க. அது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அது இந்த ஆட்சியில் நிறைவேறணும்னு நான் 100% நம்புகிறேன். அது என்னன்னு தெரியல.